அதுக்கப்புறம் அதே சேம் டேபிள் நம்பர் 7 இன்னொரு பையன் எடுத்துகிட்டு வரான். ஜீரா வந்துட்டு வாயில் ட்ரிங்கை வச்சுக்கிட்டு அந்த பையனை பார்க்குறான். அந்த பையன் இவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்ததுமே வாயை தொடச்சிக்கிறான். அந்த பையன் அவனுடைய பேர் ஃபீன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அவனுடைய ஏஜ் 28 அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனுமே என்னுடைய ஏஜ் கூட 28 தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு அப்படின்னு ஜீரா சொல்கிறான். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு ஜீரா கேட்குறான். இல்லை, இது என்னுடைய 3rd டைம் அப்படின்னு ஃபீன் சொல்கிறான். கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஃபீன் ஏதோ கேட்க வரான். நீ திடீர்னு ஒரு பிடிச்ச இடத்துக்கு போகணுன்னா எங்கே போவ அப்படின்னு கேட்குறான். ஃப்ரெண்டோடைய கேலரி அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன உன் ஃப்ரெண்டோடைய கேலரி அப்படின்னு சொல்கிற? பரவாயில்ல, நீ கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் அப்படின்னு ஃபின் சொல்கிறான். இல்லை பட்ஜெட்டில் சொல்கிற அப்படின்னு அவன் சொல்கிறான். ஃபின் சொல்கிறான், நான் ஒரு ரேஜ் ரூமுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறான். ரேஜ் ரூமா அப்படின்னா என்ன அப்படின்னு ஜீரான் கேட்குறான். அது வந்துட்டு ஒரு இடம். அங்கே வந்துட்டு நீ வந்துட்டு அங்கே போனால் உனக்கு ஒரு பிளான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த ரூமுக்கு போயிட்டு உனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையுமே அடித்து உடைக்கலாம். உண்மையாவே வா, நீ ரொம்ப அக்ரெசிவாக திங்க் பண்ணுற. இது ரொம்பவே நல்லா இருக்கும். தெரப்பியை விட அது வந்துட்டு சீப் தான் அப்படின்னு சொல்கிறான். சரி, உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு ரெட் ஃப்ளாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு நான் த்ரில்லிங்காக நினைக்கிறேன். அப்படின்னா உனக்கு பேட் பாய்ஸ்னால் பிடிக்கும் அப்படி தானே அப்படின்னு ஃபின் கேட்குறான். உன் கையை கொடு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீரா ஏன்னு கேட்குறான். எனக்கு பாம் ரீடிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை அவனே பிடிச்சி இது பண்ணுறான். அவன் வந்துட்டு பக்கத்தில் வந்து இவன் கையை பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் கொஞ்சமா தெரியும் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு, சரி நீ வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்குறான். வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட், ஆனால் என் ஒர்க் வந்துட்டு இப்போ பெருசாக நல்லா போல. சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஜீரா அவன்கிட்ட கேட்குறான். நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஐடியா அப்படின்னா நீ நல்லா சம்பாதிப்பல அப்படின்னு சொல்கிறான். அது ஏதோ கரெக்ட் தான், ஆனால் என் கொலீகை தான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறான். ஏன் உனக்கு உன் கொலீகை பிடிக்கலன்னா அந்த வேலையை விட்டுட்டு வந்துட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறான். இல்லை, அதை அவளை அசால்ட்டாக சொல்லிட முடியாது. ஏன்னா அவன் வந்துட்டு வெறும் கொலீக் மட்டும் கிடையாது, அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் இதெல்லாமே ஆரம்பித்தோம். திடீர்னு பாதியிலேயே விட்டுட்டு வந்துட முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜீரா அவன் கையை காட்டுறா. கையை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு நார்மலாகவே பார்த்துருக்கலாம், ஆனாலுமே அவன் கையை சுற்றி அவன் மேலே போட்டுக்கிட்டு அப்படி பார்த்துட்ருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபீன் வந்துட்டு ஜீராவை ட்ராப் பண்ண வரான். அப்புறம் ஜீரா உள்ளே போக போகிறான். அப்போ வந்துட்டு ஃபின் உன்னுடைய ரூம் நம்பர் எது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீரா சொல்கிறான், அதுக்குள்ளே உனக்கு ஏன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஓ சாரி, ரொம்ப ஓவராக பண்ணுறனோ. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய ரூம் நம்பர் 69 அப்படின்னு ஜீரா சொல்கிறான். கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. உண்மையாவே வா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் வந்துட்டு ஜீரா வந்துட்டு ஒரு ஹார்ட் பண்ணிகிட்ருக்கான் எல்லாரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அங்கே அவங்க சொல்கிறாங்க, நீ ட்ராயிங் நல்லா தான் பண்ணுற, ஆனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, உனக்கு ஏஐ தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஏஐயா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உன்னுடைய ஆர்ட்டில் ஏஐ கூட சேர்த்துக்கோ, அப்போ உன் ஒர்க் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்கிறான். இன்டர்வியூ எடுக்கிறவங்க இப்படியெல்லாம் சொல்ல அதை வந்துட்டு இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவனுக்கு கோவம் வந்துட்டு அவன் வந்துட்டு சொல்கிறான், என்னுடைய ஆர்ட் வந்துட்டு நானாக ஓனாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னால் ஏஐ எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் உன்னுடைய ரெஸ்யூமில் நீ ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்ப அப்படின்னு போட்டுட்ருக்கே. இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜீராவுக்கு வந்துட்டு அது ஒத்துக்க முடியல. அதாவது ஒரு ஏஐ அவனுடைய ஆர்ட்டை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதை அவனால் ஏற்றுக்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜீரா சொல்லிடுறான்.